أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الملك القدوس السلام رحيم الرحمن العلام أنزل علينا خير الكلام وجعل تلاوته مطهرة للقلب من الأذران والآثام وأنعم علينا بالإسلام وأكمل لنا الدين وأتم علينا الإنعام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்தை ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீடு செய்வோமாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகளை விட வசதியான வீடுகளில் நாங்கள் வாழ்கிறோம். அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை விட பெரும் வசதிகள் நிறைந்த வாகனத்தை பயன்படுத்துகிறோம். அவர்கள் உடுத்த ஆடைகளை விட விலை கூடிய ஆடைகளை நாங்கள் உடுக்கிறோம். ஏசி அறைகளில், பெரும் மெத்தைகளில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் எல்லா வகையிலும் எங்களை விட வசதி குன்றிய அந்த 20 வருடத்திற்கு முந்தைய உறவுகள் அனுபவித்த நிம்மதி, மகிழ்ச்சியை இந்த வசதிகள் நமக்கு தந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். அவர்கள் கைகள் தான் தலையணையாக இருந்தது, அவர்களுக்கு தூக்கம் நிம்மதியாக போனது. எங்களுக்கு மெத்தைகளும் தலையணைகளும் ஏசி அறைகளும் இருந்தும் தூக்கம் போகாமல் ஒரு பதட்டத்தோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த ஹுதுபாவிலே அது தொடர்பான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, பொதுவாகவே ஒரு கனவோடு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இதை ஏன் ஆரம்பித்தோம் என்று வருத்தப்படுகிறோம். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின் ஒரு பெண்ணை கரம் பிடிக்கிறோம். ஏன் இதை தெரிவு செய்கிறோம் என்று ஒரு கட்டத்தில் வருத்தப்படுபவர்களும் உண்டு. குழந்தை பாக்கியம் பெரும் கனவு, குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து வருகிற நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு ஒரு கட்டத்தில் உடைந்து போய் 2 பேரும் உடைகின்ற மனோநிலைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் இஸ்லாம் நெருக்கடியான நேரத்திலும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்கிறது. எங்களை விட மிக மிக நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் தான் நபிமார்களும் சஹாபாக்களும். ஆனால் மிக மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கனிமிகு சகோதரர்களே, முதலாவது ஓர் அம்சம், எவ்வளவுதான் பிரச்சனைகள், சங்கடங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இதை கடைபிடித்தால் நிச்சயமாக மலையை தூக்கி தலையில் வைத்தாலும் சாதாரணமாக நடந்து போக முடியும். உள்ளச்சத்துடன் கூடிய தொழுகை, தொழுவதல்ல, உள்ளச்சத்தோடு கூடிய தொழுகை. தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பெரும் ஒத்துழைப்பு வழங்கிய ஹதீஜா நாயகி மௌத்தாகிறாங்க. அதனோடு தொடர்ச்சியாக அபூ தாலிப் மௌத்தாகிறாங்க. இஸ்லாத்துக்கு பெரும் பங்காற்றிய 2 மரணிக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொந்து போய் விடுகிறார். கவலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மிஅராஜ் பயணத்திற்கான ஏற்பாட்டை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்கிறார். தொழுகையை மேல் உயர்த்தி இறைவன் கடமையாக்குவதை பார்க்கிறோம். இங்கு இரண்டு விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கவலையில் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவார்கள், கவலை துக்க ஆண்டு என்று. அந்த அளவுக்கு துக்க மனோநிலையில் இருப்பவரை அதற்கு தீர்வாக அல்லாஹு தஆலா கொடுத்தது தொழுகை. இன்னும் ஒன்று, அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா மேலே உயர்த்தி கடமையாக்குவதை பார்க்கிறோம். ஒரு நாளின் தொடக்கம் ஃபஜ்ர் தொழுகை, ஒரு நாளின் முடிவு இஷாவுடைய நேரம். இதை கடைபிடிக்கிற நேரத்தில் உண்மையில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ராஹத் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா பிலால் அகிமிஸ் ஸலா அரிஹ்னா பிஹா, பிலாலே தொழுகைக்கு ரெடி ஆகுங்கோ, நாங்கள் அதனூடாக மன நிம்மதியை மன சாந்தியை அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. தொழுவோம், அதனூடாக நாம் சாந்தி மன நிம்மதி அமைதி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல் குர்ஆனிலே கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். உள்ளச்சத்தோடு நானும் நீங்களும் தொழுகிறோமா? உண்மையில் அந்த தொழுகை துனியாவின் அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் எங்களை விடுவிக்கும். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வோடு பேச தயாராகிறோம். சகோதரர்களே, ஒருவர் 10 வயதில் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார். வானில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமாக பார்க்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வானின் கதவு திறக்கப்படுகிறது, இதற்கு முன் அந்த கதவு திறக்கப்படவில்லை, ஃபர்ஸ்ட் டைம் திறக்கப்படுகிறது. ஒரு மலக்கு வருகிறார். இந்த மலக்கு இதற்கு முன்னாடி பூமிக்கு இறங்கியதே கிடையாது, முதல் விடுத்தம் வருகிறார். ஒரு கதவையும் அல்லாஹு தஆலா புதிதாக திறக்கிறான், ஒரு புதிய மலக்கையும் இறக்கி வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், அந்த மலக்கு வருகிறார், என்ன செய்தி சொல்கிறார் தெரியுமா? எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 2 விடயங்களை அல்லாஹ் உங்களுக்கு மாத்திரம் தந்திருக்கிறான். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னும் ஒன்று சூரத்துல் பக்ராவின் இறுதி பகுதி என்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா வக்துக்களிலும் ஓதுகிறோம். 10 வயதில் தொழ ஆரம்பிக்கிறோம், 60 வயதில் மௌத்தாகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 வருடம் நாங்கள் தொழுதிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஃபர்லான வக்துக்கள் 17 ரகாத்துக்கள் இருக்கிறது. 17 விடுத்தம் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். ஒரு வருடத்தில் 6205 விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். 50 வருடம் ஃபர்லத் தொழுகையை மாத்திரம் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 3,10,250 விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நானும் நீங்களும் ஓதுகிறோம். சகோதரர்களே, 3 லட்சத்துக்கு மேற்பட்ட விடுத்தம் ஃபாத்திஹாவை ஓதி மரணிக்கிறோம். எத்தனை பேருக்கு இதில் அதனுடைய தமிழ் அர்த்தம் மாத்திரம் தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற முதல் வசனத்தை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை புகழ்கிறான். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு அந்த வசனத்துக்கும் அல்லாஹ் ரிப்ளை பண்றான். அந்த உணர்வோடு நாங்கள் தக்பீர் கட்டிருக்கிறோமா? என் அடியான் என்னை புகழ்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் தொழுகையில் அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது. அல்லாஹ் எங்களோடு பேசுறான். இந்த உணர்வோடு நாங்க தக்பீர் கட்டிருக்கிறோமா? சகோதரர்களே, ஒரு வக்து தொழுகையை நாங்கள் தொழுகிற நேரத்தில் என் வாழ்நாளில் இதுதான் எனது கடைசி ரக்காத்தாக இருக்கலாம் என்கிற உணர்வோடு தொழுகிறார்கள் சஹாபாக்கள். அந்த உணர்வோடு நானும் நீங்கள் தொழுகிறோமா? அந்த தொழுகை தொழப்பட்டால், உள்ளச்சத்துடன் கூடிய தொழுகை தொழப்பட்டால், இன்ஷா அல்லாஹ்
எவ்வளவு பதட்டம், பிரச்சனை, சிக்கல், சுமைகள் வந்தாலும் ஒரு தைரியமாக, மன நிம்மதியாக, மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்ள முடியும் என்பதை நபிமார்களின், சஹாபாக்களின், நல்லறிஞர்களின் வரலாறு சொல்லி காட்டுகிறது. இது முதலாவது முதன்மையான செய்தி. கண்ணியமிகு சகோதரர்களே, இரண்டாவது ஒரு அம்சம், எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் இருந்து அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர நாங்க எல்லோரும் மாட்டுப்பட்டிருக்கோம். என்னென்றால், நாங்க எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விதமான மனநோய்க்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காக கடன் பட்டு கார் வாங்குறோம், அதற்காக இமேஜ் பில்டப் பண்றதுக்கு முயற்சி செய்யறோம், கடன் பட்டு வீடு கட்டுறோம், எக்ஸ்பென்சிவ் ஆடைகளை தெரிவு செய்து உடுக்கிறோம், பெரும் கடனாளிகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இது யூடியூப் காலம். ஒருவரின் சர்வ சாதாரணமான நடத்தையை வைத்து ஒருவரால் இவரின் நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு காலத்தில் ஒரு நகைச்சுவையாக இருக்கும் சிலருடைய நடத்தைகள், நடவடிக்கைகள், லைஃப் ஸ்டைல பார்க்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தேவையில்லாத மன கஷ்டங்கள், சோதனைகள், சங்கடங்களுக்கு முதன்மையான வழி இந்த ரூட்டால். இந்த ரூட்டால போனீங்கன்னா வெளியே வர இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்க எல்லாருமே உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். நாங்க அப்படி பார்க்கிறோமா? பார்க்கிறதே இல்லை. இன்றைய சூழலில் ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை ஒரு பாண்ட விலை தெரியாது, சீனில விலை கிலோ எவ்வளவு தெரியாது. ஒரு சாதாரண ஒரு பையன் 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை, ஆனால் ரோட்ல போற ஒரு கார் எத்தனையாம் ஆண்டு மாடல், எவ்வளவு விலை எல்லாமே சொல்லுவார். ஐபோன் 17 எவ்வளவு போகுது என்று சொல்லுவார். அவர் ஒவ்வொரு நாளும் கடைக்கு போய் வாங்குகிற ஒரு பொருள், அத்தியாவசிய பொருளின் விலை தெரியல. எல்லோருக்கும் மிஸ்டர் பிராண்ட். அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுதல் என்பது பொருளாதார ரீதியான ஒரு மோசமான மனோநிலை, ஒரு வறுமைப்பட்ட ஒரு மனோநிலை. இந்த மனோநிலை மிக மிக ஆபத்தானது. ஒரு நாளும் மகிழ்ச்சியை தராது, ஒரு நாளும் மகிழ்ச்சியை தாது, பிரச்சனைகளை உருவாகும். நாங்கள் எல்லோரும் எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் அடுத்த தலைமுறைக்கும் எச்சரிப்பதில் நாங்கள் எச்சரிப்போம். வறுமையை எச்சரிப்போம், நோயை எச்சரிப்போம், ஆரோக்கியத்தை எச்சரிப்பதில்லை, வசதியை எச்சரிப்பதில்லை, தொழில் இன்மையை எச்சரிப்போம், தொழிலோடு இருப்பதை எச்சரிப்பதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வேறு ஒன்றை எச்சரித்தார்கள். என்ன தெரியுமா? வசதியை எச்சரித்தார்கள். உலகத்தில் எந்த தலைவரும் இப்படியான ஒரு எச்சரிப்பை அந்த சமூகத்துக்கு சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழர் வசூலோடு வந்திருக்கிறார். சஹாபாக்கள் எல்லோரும் பள்ளியில் நிறைந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அதாவது அவனுக்கு சமயம் கடின விஷயம், நான் நினைக்கிறேன் அபூ உபைதா பொருளோடு வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அதனாலதான் பள்ளி நிறைஞ்சிருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், பங்கு கிடைக்கும், அந்த ஆர்வத்தோட வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி மல் ஃபக்ர் அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை. நாங்க எல்லாருமே வறுமையை எச்சரிப்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வறுமையை நான் பயப்படவில்லை, வசதியை தான் பயப்படுகிறேன். உங்களுக்கு வசதி அதிகரிக்கப்பட்டு உங்களுக்குள் போட்டி வந்து, பொறாமை வந்து, முன் சென்ற சமூகம் அழிந்ததை போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொல்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு விதமாக புரிந்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய ஆழ அகலத்தை இன்றைக்கு நாங்க புரிஞ்சுக்கிறோம். வசதி எப்படி எச்சரிக்கிறேன் அப்படி என்று சஹாபாக்கள் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்று தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த எச்சரிப்பின் மிக ஆழத்தை அழகாக தெரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, இதுதான் பலருடைய நிம்மதியை தொலைப்பதற்கு அடிப்படை. என்னுடைய வீட்டின் சைஸ், என்ற ஆடையின் தேவை, என்னுடைய வாகனத்தின் தேவையை என் தேவைகள் தீர்மானிக்கிறதா, அடுத்த பக்கத்து வீட்டின் அளவு தீர்மானிக்கிறதா, பக்கத்து வீட்டின் வாகனம் தீர்மானிக்கிறதா, பக்கத்து வீட்டு நண்பர்களின் ஆடை என் ஆடையை தீர்மானிக்கிறதா? என்ன மனோநிலை!
இது ஆபத்தானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே மனோநிலை தொடர்ந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அவரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் ஹதியா கேட்டு வாரான். கேட்டு வந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள போறார், ஏதாவது கொடுக்கணும் என்று எடுக்க போறார். பணம் எடுத்து வருவதற்கு தேரால் தாமதமாகிட்டு வெளியிலே கேட்டு வந்த யாசகம் கேட்டவர் காத்து கொண்டிருக்கிறாரு, காணல்ல. வெளியிலே குதிரையின் அந்த ஒரு கடிவாளம் தொங்கிட்டு இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமானது. அதை தூக்கிட்டு களவெடுத்துட்டு போய்கிறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணத்தோடு வந்து பார்க்கிறாரு, கேட்டவரையும் காணல, கடிவாளத்தையும் காணல. பணியாளரை அழைத்து கடிவாளத்தை வாங்கி வருமாறு பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவருக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. இவர் மார்க்கெட் போய் பார்க்கிறாரு, இவங்களோட கடிவாளம் அங்க விற்கப்பட்டிருக்குது. அதையே திருப்பி வாங்கிட்டு வாரார். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பார்த்து விட்டு சொல்கிறார், அவசரப்பட்டு விட்டாரே, பொறுமையாக இருந்திருந்தால் இது ஹலாலாக அவருக்கு கிடைத்திருக்குது. அவருக்கு கொடுக்க வேண்டி எடுத்து வந்த பணம் தான், அவசரப்பட்டு விட்டாரு, இது ஹலாலான வடிவத்தில் அவருக்கு வந்து சேர்ந்திருக்குது. சிங்கத்தின் வாயில் உங்களுக்கு சொந்தமான ஒன்று இருந்தாலும் அல்லாஹ்வால் எழுதப்பட்டால் அது வந்தே தீரும் என்று சொல்கிறார். கண்ணியமிகு சகோதரர்களே, குயிப்பணக்காரன், அவசரமான வசதி, அடுத்தவர்களை பார்த்து எங்கட லைஃப் ஸ்டைல மாற்றிக்கொள்ளணும் என்று நினைக்கிறது, இது இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு மனோநிலை, ஒரு வாழ்க்கை முறை. இது எங்களை ஒரு நாளும் சந்தோஷமாக வைத்திருக்காது என்பதை அடிக்கடி நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, மூன்றாவது ஒரு பகுதி, எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் சந்தோஷமாக எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் நீங்கிவிட்டால், எங்களுக்கு அந்த 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 ஒரு 100 கோடி சொத்தோடு இருந்தாலும், பெரும் மதிப்பு மரியாதையோடு இருந்தாலும், இறைவனின் பரக்கத் நீங்கப்படுகிற நேரத்தில் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஅல ஃபீஹா ரவாசிய மின் ஃபௌகிஹா வபாரக ஃபீஹா, இந்த பூமியை படைத்து அதில் மலைகளை நட்டி அதிலே நாங்கள் பரக்கத் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய எல்லா விடயங்களிலும் பரக்கத் என்கிற ஒரு பிரயோகத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். நீங்க குர்ஆனை பார்க்கலாம், ஹதீஸை பார்க்கலாம். பரக்கத் என்பது முக்கியமான ஒரு பகுதி. பரக்கத் இழந்த 100 கோடி மகிழ்ச்சியை தராது. பரக்கத் இழந்த 15 பிள்ளைகள் மகிழ்ச்சியை தராது. ஒருத்தர் இருப்பாரு, உதாரணமாக 80 வயது வரை ஓடி ஓடி உழைத்திருப்பார், பல நாடுகளுக்கு சென்றிருப்பார், தேய்ந்திருப்பார், ஆனா மௌத்தாகிற பொழுது கடனோடு மௌத்தாகுவார். அல்லாஹு தஆலா அவருடைய உழைப்பில் பரக்கத் செய்யலை. இன்னொருத்தர் ஒரு 40 வயதோட ஓஃப் ஆயிருப்பார், ஆனால் நிம்மதியாக வாழ்வார். அல்லாஹு தஆலா அவருக்கு அதில் பரக்கத் செய்திருப்பார். ஒருத்தர் 10 ஆண் பிள்ளைகள் பெற்றெடுத்திருப்பார், அந்த 10 பிள்ளைகளும் துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும், ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொருத்தர் ஒரே ஒரு பிள்ளைதான் ஆண் மகன், ஆனால் முழு குடும்பத்தையும் தாங்கி நிற்பார். இம்மை மறுமைக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். 10 கிடைக்காத பரக்கத்தை அல்லாஹு தஆலா ஒற்றை எண்ணிலே கொடுக்கிறார். பரக்கத் முக்கியம். பரக்கத் இழக்கப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி பரக்கத்தை கேட்கணும், பரக்கத்தை கேட்கணும். பாருங்க, சில நேரங்களை பரக்கத் பொருந்திய நேரங்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். தஹஜ்ஜுடைய நேரம், ரமலானின் இறுதி 10, லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த மாதிரி துல்ஹஜ்ஜின் 10 ஆரம்ப 10, இவைகளெல்லாம் பரக்கத் பொருந்திய நேரங்கள். அந்த நேரங்கள் மிக பெருமதியானது. சில மனிதர்களை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய மனிதர்களாக ஆக்கியிருப்பான். நபிமார்கள், நல்லடியார்கள். சில இடங்களை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய இடங்களாக ஆக்கியிருப்பான். மக்கா, மதீனா போன்ற இடங்களை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய இடங்களாக மாற்றியிருப்பான். சில உணவுகளை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய உணவுகளாக ஆக்கியிருப்பான். ஜம்சம் நீர், தேன். சகோதரர்களே, பரக்கத் என்பது முக்கியமானது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். பரக்கத்தை தன் பெயரோடு இணைத்து ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்,
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எவனுடைய கையிலே ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியம் நிறைந்தவன், பரக்கத் பொருந்தியவன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். வாகனத்துக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் எழுதி போறோம், பாரக்கல்லாஹ் எழுதி போறோம். வீட்டுல ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டு பாரக்கல்லாஹ் எழுதி போறோம், மாஷா அல்லாஹ் எழுதி போறோம். இதனால பரக்கத் வந்துட போறது. உலமாக்கள் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட காரணிகளை சொல்கிறார்கள். ஒருத்தர் லைஃப்ல பரக்கத் கிடைக்கணும் என்றால் அவர் செய்ய வேண்டிய அமல்கள் என்று அடையாளப்படுத்துறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். பொருளாதார பரக்கத் முதல்ல எங்களோட பொருளாதாரம் தான் பெரும் பிரச்சனைகளை இந்த துனியாவுல உருவாக்குது. இங்க உள்ள நாங்க ஒரு 1000 பேர் இருக்கிறோம் அப்படி என்றால் எல்லோரும் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்றால் 95% பிரச்சனைகள் பைனான்சியல் சார்ந்துதான் இருக்கும். இந்த பொருளாதாரத்தில் பரக்கத் கிடைக்கணும் ஆக இருந்தால் நாங்க சில விஷயங்களை செய்யணும். முதலாவது அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை தருவான், அப்பொழுது நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் அப்படி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பொருந்திக் கொண்டார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாங்கள் தருவோம், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். பொருந்திக் கொள்ளுதல் இருக்குதானே, அந்த மனோநிலை தான் பெரிய ஒரு பரக்கத். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கோடிகளில் கொடுக்கவில்லை, பெரும் செல்வந்தராக மாற்றவில்லை, கிடைத்ததை பொருந்திக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த பொருந்திக் கொள்ளுதல் என்பது முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பரக்கத் கிடைக்கணும் என்றா ஹராத்துக்கு யோசித்திடக்கூடாது, ஹலாலை விட்டு விலகிடக்கூடாது. இன்றைக்கு நல்ல முறையில நாங்க ஈமானோடு முன்சஃப்ல தாவத்தோடு இருப்போம். எங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உடனடியாக யோசனைக்கு வர்றது பேங்க் தான், வட்டி தான். எங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஹராத்தை தான் தேடுகிறோம். சகோதரர்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஹலாலான சம்பாத்தியத்தை நபிமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான், ஹராத்தை பாதுகாக்க மாட்டான். ஹலாலான சம்பாத்தியம் கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் தூதர்களை கொண்டு பாதுகாத்திருக்கிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு சுவர், ஹதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியவர், வேதம் கொடுக்கப்பட்டவர், உலுல் அஸ்ம்களில் ஒருவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணம் போறாங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு சுவர் சாய்ந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்த நிலைமை. அந்த ஊர்க்காரர்கள் இந்த 2 பேருக்கும் உணவு கொடுக்கல. இப்போ உள்ள மாதிரி ஹோட்டல் வசதி கிடையாது. ஒரு ஊர் சேர்ந்து 2 பேருக்கு உணவு கொடுக்கல. அந்த நேரத்தில் திரும்பி வருகிற நேரத்தில் ஒரு சுவர் விளைப்பாய்க்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணைக்கு கூப்பிடுகிறார் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதை நிமித்தி சரி கட்டுவோம், பாஸ் வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறார், இந்த ஊர் மோசம், இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், முடியாது அப்படி என்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி அதற்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த சுவருக்கு கீழ் 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமான புதையல் இருக்கிறது. இந்த ஊர் மோசமான ஊர், அவர்கள் வளர்கின்ற வரைக்கும் இது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இது வீழ்ந்தால் அந்த குழந்தைகளுக்கு உரிய முறையில் போய் கிடைக்கும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவர்களின் பெற்றோர்கள் சாலிஹானவர்கள், நல்லவர்கள் செய்யக்கூடியவர்கள். ஹலாலான சம்பாத்தியம், அது ஹலாலான சம்பாத்தியம். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி அந்த சம்பாத்தியத்தை பாதுகாக்கிறான். ஹராத்துபடி அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். தெளிவாக புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. பைனான்சியல் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஹராத்தை நினைத்து பார்த்து விடாதீர்கள், அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். அதுல பரக்கத் இருக்கவே இருக்காது. தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. ஹலால் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உணவு, அது ஒரு சாதாரண உணவாக இருந்தாலும் என்பதை பலமாக நாங்கள் நம்ப வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல் ஹலிஃபு முனஃபிகத்துல் லிஸ்ஸில்ஆ, சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்றல் என்பது பொருளை விற்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கலாம்.
ஆனால் மும்ஹிகத்துன் லில் பரக்கா, பரக்கத்தை அழித்துவிடும், நீக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பெருசா கிடைக்கிற மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் பெரியார் மாதிரி தெரியும், எல்லா வகையிலும் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்கிற உணர்வை தெரியும். ஆனால் அழித்து விடுவான். ஒன்று இன்னொருத்தர் பொல்லு வச்சுட்டு போவார், பெரிய ஒரு பொல்லு, அல்லது திருட்டு போகும், அல்லது பத்த வைக்கப்படும், அல்லது ஒன்று நடக்காது, எங்களுக்கு பெரிய ஒரு நோய் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பொருளாதார பரக்கத் நீங்குதல் என்பது ஹராமான வழிகள், ஹராமான வழிகள். சஹாபாக்கள் எந்த அளவு பயந்தார்கள் என்று பாருங்க. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்டகம் ஒன்று வாங்குறதுக்கு அவருடைய பணியாளர் அனுப்பி வைக்கிறார். 400 திர்ஹம் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவர் போய் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் விலை கூடின ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துட்டார். இவருக்கு பயமா இருக்குது. பணியாளரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது பெருமதியானது, விற்றவர் உடன்பட்டுத்தான் தந்தாரா இந்த அமௌண்ட் கேட்கிறார். ஆமாங்கிறான். அவரை கொஞ்சம் அழைத்து வர முடியுமாங்கிறார். சஹாபாக்களை தாபியீன்கள் மதித்தார்கள். உடனே வாரார், விற்றவர் வாரார், பொஸ் வாரார். இந்த ஒட்டகத்தின் பெருமதி நாங்க தந்த அமௌண்ட்டை விட பெருசு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஆமாங்கிறான். தெரியுங்கிறான். நீங்க விரும்பித்தான் இதற்கு உடன்பட்டீர்களான்னு கேட்கிறான். ஆமாங்கிறான். பிசினஸ் முடிச்சு ஹலாஸ். அவர் போகிற பொழுது ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுத்த சொல்லி பணியாளர்கள்ட்ட சொல்றார், இன்னொரு 400 தீனார் எக்ஸ்ட்ரா கொடுங்கிறார். அவர் திரும்பி பார்க்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? வாழ தெரியாதவர் அப்படி என்று சொல்லுவோம். இந்த நபித்தோழர் சொல்கிறார், ஒலைஸ பிஜுனூன், எனக்கு சுகம் இல்லைன்னு நினைக்க வேணாம். பயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் பையத் செய்திருக்கிறேன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நான் நலவை நாடுவேன் என்று உடன்படிக்கை ரசூலுல்லாஹ்வோடு செய்திருக்கிறேன். அதனால உங்களை மிஸ்யூஸ் பண்ண நான் விரும்பல. சகோதரர்களே, வியாபாரத்தை தாண்டி சில தர்மங்களை யோசித்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு பொருளாதாரத்துல பரக்கத் கிடைக்கணும்டா இந்த தர்மங்களை பேண வேண்டும். நியாயங்கள் சில இருக்கும், அதை தாண்டி சில தர்மங்களை பேண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கண்ணியமிகு சகோதரர்களை, சிலர் நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கோ பெரும் பிரச்சனை வரும். கடனாளி பிரச்சனை, சங்கடம், பெரிய செலவழிச்சு முடிஞ்ச திருமணம், வாழ்க்கை பிரச்சனை என்று பெரிய கஷ்டங்களை சந்திப்பார். என்ன தெரியுமா? திருமணத்தில் முதல் பிரார்த்தனை பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக், பரக்கத்தை கொண்டுதான் துஆ செஞ்சு ஸ்டார்ட் பண்றோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பல திருமணங்கள் இஸ்லாத்திற்கு முரணாக நடக்குது. எல்லாவற்றையும் ஷெட்யூல் பண்ணுவாங்க. எப்பொழுது ஃபங்க்ஷன், எப்பொழுது பார்ட்டி, எப்பொழுது நிக்கா, எல்லாமே டேட் டைம் இருக்கும். ஆனால் ஜமாத்து தொழிலுக்கு அந்த டைம் டேபிள் ஒரு டைம் இருக்காது. யோசித்தே இருக்க மாட்டோம். திருமணத்தின் முதல் நாளே ஒரு கட்டாய கடமை தொடர்பாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் அந்த திருமணத்தில் எப்படி பரக்கத்துவாங்க? அனாவசியமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள், மிக மிக அடுத்த சமூகத்துக்கு போட்டியாக அவர்கள் கூட ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய சமூகம் இந்த திருமணங்களை எடுத்துக் கொண்டிருப்பது ஒரு பிழையான தவறான ஒரு அம்சம். அந்த திருமணங்களில் பரக்கத் என்பது கிடைக்காது. அல்லாஹ்வை பாதுகாக்கணும், அப்படி கிடைக்காது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வறுமைப்பட்ட ஒரு நபித்தோழர், அவரோட உம்மா ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மகனை வச்சு கொள்ளுங்க, பணியாளரா, இவருக்காக துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீ, யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வத்தையும் பரக்கத் நிறைந்ததாக மாற்றுவாயாக என்று துஆ செய்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்வாங்க கஅபத்துல்லாஹை. கிட்டத்தட்ட அவருக்கு பின்னாடி 80க்கு மேற்பட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அப்படியே சுத்தி வருவாங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பரக்கத் செஞ்சார். எல்லோருடைய தோட்டமும் ஒரு முறை காய்க்கும்,
இவருடைய தோட்டம் மாத்திரம் 2 முறை காய்க்கக்கூடியதாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவங்களோட வாழ்க்கைய பரக்கத்தை தொலைக்கிற எந்த ஒரு செயலையும் வீட்டு சூழலிலோ திருமணத்திலோ இதர அம்சங்களிலோ அவர்கள் உள்ளே நுழைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். பரக்கத் என்பது எண்ணிக்கை சார்ந்ததல்ல. எத்தனை சகன் கொடுத்த, எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இப்படி சேர்ந்து, எண்ணிக்கை சார்ந்ததல்ல. பரக்கத்தை எண்ண இயலாது, பரக்கத்தை பார்க்க இயலாது. ஆனா பரக்கத்தை உணர முடியும் சகோதரர்களே, நிச்சயமாக உணர முடியும், நிச்சயமாக உணர முடியும். எனவே பரக்கத் இல்லாத வாழ்க்கை எப்பவும் கஷ்டமாக இருக்கும், எப்பவுமே சுமையாக இருக்கும், எப்பவுமே பிரச்சனையாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரக்கத் பொருந்திய வாழ்க்கையை தந்தருள்வானாக. அதுவே பிரதான ஒரு அம்சம். பிரச்சனைகளில் இருந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். இன்னொரு அம்சம், டைம்ல பரக்கத் தேவை, நேரத்தில் பரக்கத் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டுகளில் மிக பெரும் புரட்சியை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய நேரத்தில் பரக்கத் செய்தார். இப்ப யாருக்கும் டைம் இல்லை, ஆக பிஸி. எங்கட பிள்ளை ஸ்கூல், கிளாஸ், மദ്രസா, சொந்தங்கள் பார்க்க இயலாது, சமூக பணி பார்க்க முடியாது, குடும்ப பணிகள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லோருமே வேலை பளுக்களோடு நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்னென்றால் வேலை சுமை அல்ல, இந்த நேரத்தில் பரக்கத் இழக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தில் பரக்கத் என்பது முக்கியமாக ஐன்ஸ்டீன் ஒரு முக்கியமான விஞ்ஞானி. அவர் நேரத்தை மனிதனால் கட்டுப்படுத்த முடியும் சொல்லி சொன்னார். கொழும்புக்கு போறோம், நடந்து போறதுக்கு உன்னைய தேவை, அதுவே மொபைல் இன்னொரு நேரம், அதுவே கார் இன்னொரு நேரம். நேரம் குறைந்து வேகத்தை கூட்ட கூட்ட நேரம் குறைவடைகிறது. ஒரு கட்டத்தில் வேகம் அதிகமாகிற பொழுது மைனஸ்ல வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னார். கடைசியாக அவர் சொன்ன முடிவு என்னென்றால், நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்யலாம் என்று சொல்லி சொன்னார். நாளை மறுமைக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் இன்றைக்கே செய்யலாம். அதுக்கு என்னடா, எங்களுடைய நேரத்தில் பரக்கத். அதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அந்த நேரத்தில் பரக்கத் தேவைன்னு சொல்லி சொன்னார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 45 வயசுல ஆகிறார். கிட்டத்தட்ட நிறைய பணிகள், எக்கச்சக்கமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மரணிக்கின்ற பொழுதும் தஅவத்துடைய பணியிலே இருந்து மௌத்தானார். அல்லாஹ் தஆலா அவர்களின் நேரத்தில் பெரிய அளவிலே பரக்கத் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ், இறுதி ஹஜ்ஜிலே 63 ஒட்டகங்களை காலையில இருக்கிறார். லுகருக்கு முன்னாடி அறுத்து முடிந்து சமைக்கப்பட்டு சாப்பிடுகிறார். கஅபாவை வலம் வருகிறார். இவ்வளவு நடக்குது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பரக்கத்தை அந்த நேரத்தில் செய்திருக்கிறார். இன்றைக்கு பரக்கத் இல்லை என்றால் முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகின்ற நேரத்தில் நமக்கு செய்யணும். அப்பதான் அந்த நேரத்துல பெரிய அளவுல பரக்கத் கிடைக்கும். சகோதரர்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் எல்லோரும் இந்த சமூகத்தில் பயன்படுத்திய நேரத்தை நாம் நீங்கள் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பயன்படுத்தார். யார் வரல, பிரசிடன்ட் வந்தாரு, படத்தை என்று சொல்றான், நான் வர்றது வாங்குங்க, நாங்க தூங்கி தீர்க்கிறோம். அந்த நேரத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும், மிகப்பெரிய பரக்கத் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எதிர்பார்த்தே தூங்கணும். அல்லாஹ் வருவான், தயாராக இருப்பான், கேட்ட தருவான். நான் நேரத்தோட தூங்கணும், இந்த பிள்ளைகளை நேரத்தோட உறங்க வைக்கணும், ஒரு ரக்காத்தையும் வித்துத் தொழ வைக்கணும். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த வீட்டு சூழலில் மிகப்பெரிய பரக்கத் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இறுதியான ஒரு முக்கியமான ஒரு அம்சம், நாங்க துவா செய்யணும், நிறைய துவா கேட்கணும்.
இந்த வாழ்க்கையில், நெருக்கடியான வாழ்க்கையில் அல்லாஹ்வோடு நாங்க எங்களோட தேவைகளை ஒரு சிறு குழந்தை போன்று மன்றாடி அழுது கேட்கணும். பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கைகளை உயர்த்தி தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் இந்த பூமியில் உன்னை வழிபடுவதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், போதும், அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவார். தோள தட்டார்கள். பார்த்து கொண்டிருந்தவர் கவலைப்படுகின்ற அளவுக்கு பிரார்த்தித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகின்ற நேரத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வோடு இந்த பிரார்த்தனையை தொடர்பு படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை இந்த உலகத்தில் மிக பெரும் செல்வந்தர் அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட அவர் சந்தோஷமாக இருப்பார், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இறுதியான ஒரு அம்சம், எப்பொழுதும் நான் ஒரு முஸ்லிம், எனக்கென்று சில விழுமியங்கள் இருக்கிறது. அதை எந்த நிலையிலும் நான் மீற மாட்டேன். குறிப்பாக எங்களோட நாவு நிறைய ஃபித்னாவ சோதனைகளை கொண்டது. எங்களோட உறுப்புகள் அல்லாஹ் தஆலா நிறைய உறுப்பை தந்திருக்கிறார். எல்லா உறுப்புகளும் எங்களோடு வாழுகின்றவர்களோடு மாத்திரம்தான் நன்மையும் செய்யும், பாவம் செய்யும். என் கரங்களாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், மர்ம உறுப்புகளாக இருக்கலாம், என்னோடு வாழ்கின்றவர்களோடு சுருங்கிவிடும், அதனுடைய கேள்வி கணக்கும். ஆனால் நாவு இருக்குது, எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களையும் ஏசும், பேசும். இதுவரைக்கும் நாங்கள் காணாத அடுத்த தலைமுறை ஒருத்தரோட பேசக்க அவனோட புள்ள பேர பிள்ளைகள் எல்லாரோடையும் ஒரு ஸ்பைட் வந்தா அவனையும் பேசும். எங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் அநீதி செய்யும், நாங்கள் காணாதவர்களை பற்றியும் மோசமாக பேச வைக்கும். அவ்வளவு ஆபத்தான ஒரு உறுப்பு நாவு. ஒரு வாக்களித்தால், ஒன்றை பேசினால் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நாவை பேணுகின்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் கண்ணியமாக மதிக்கப்படுவார்கள். எங்களோட சமூகத்தில் பெரும்பாலும் நாங்கள் எல்லோருமே நாவு விடயத்தில் மிக மிக அற்பமாக பார்க்கிறோம். மிக மிக ஆபத்தான ஒரு பகுதி. 2 நபித்தோழர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஹிஜ்ரத் ரசூலுல்லாவை நோக்கி போகிற நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் பிடித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நாவால் ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை நாங்கள் விடுதலை செய்வதாக இருந்தால், ரசூலுல்லாவை சந்திக்க போவதாக இருந்தால், நீங்கள் முஹம்மதோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக வரக்கூடாது, அதுக்கு நீங்க எக்ரியெல்லாம் போகணும், இல்லாட்டி விட மாட்டோம் என்கிறார்கள். இவர்கள் நாவால் ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள், ஆம் நாங்கள் வரவே மாட்டோம், எங்களை மதீனாவுக்கு விட்டு விடுங்கள் என்கிறார்கள். மதீனாவுக்கு போய் சேர்ந்தாச்சு. பத்ர் யுத்தத்திற்கான ஆளை எதிரிகள் 1000 பேர், முஸ்லிம்கள் 300 பேர், பெரும் எண்ணிக்கையில் எதிரிகள். முஸ்லிம்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடம் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வருகிற நேரத்தில் நாவால் இப்படி ஒரு வாக்கை கொடுத்தோம், இப்பொழுது என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் வாக்கை நாங்களும் சேர்ந்து நிறைவேற்றுகின்றோம், நீங்கள் பதிலுக்கு வர தேவையில்லை என்று சொன்னார்கள். சகோதரர்களை, இஸ்லாமிய விழுமியங்கள் பேணப்பட்டால் ஒரு பிரச்சனையும் வராது. அது எனக்கு இழப்பாக இருந்தாலும் யா அல்லாஹ், உன் வார்த்தைகளை நான் மீற மாட்டேன். அந்த விழுமியம் எந்த இழப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிறேன். உன்னுடைய வார்த்தைக்கு முன்னால் நான் பூச்சியம் இறைவா என்று முழுமையாக எங்களை நாங்கள் ரப்பிடம் ஒப்படைத்து விடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இக்லாஸோடும் ஈமானோடும் வாழ வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.